Hello friends, welcome to Karur Samayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பைசியான கார சட்னி எப்படி வைக்கந்தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி வெச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கார சட்னி எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து கார சட்னி செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி, 4-5 பல் பூண்டு, குட்டி சைஸ் புளி, ஒரு 8 சின்ன வெங்காயம், அடுத்து 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. வரமிளகாய் வந்து எனக்கு நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் நல்லா பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம வதக்க தேவையில்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிருச்சு. இந்த டைமில் நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இப்போ கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னி ஆட் பண்ணிக்கலாம். சட்னி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. மேலெல்லாம் எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுலபமான முறையில் சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நம்ம இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.